இங்க ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்காக புரோக்கர் போட்டோ கேட்டு போன் பண்றாரு. இவங்களும் போட்டோ அனுப்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே புரோக்கர் போன் பண்ணி அவங்க அம்மா நினைச்சு அந்த பொண்ணுகிட்டே பேசுறாங்க. அதை கேட்டதுமே ரொம்பவும் ஃபீல் பண்றா. அண்ட் அடுத்த நாள் இவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எதிரில் ஒருத்தர் வரான். அவன் இவங்களை பார்த்ததுமே குண்டா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவும் கலாய்க்கிறான். அதை அவங்க தங்கச்சி பார்த்துடுறா. அதை பார்த்ததுமே அவங்க அக்கா என்னெல்லாம் சொல்லி கலாய்ச்சானோ அதே மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு அவனை அடிக்கவும் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்க அக்காவை கூப்பிட்டு போயிடுறா. அண்ட் இவங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவும் திட்டுறாங்க. நீ என்னதான் திட்டினாலும் நடக்கிறதாமா நடக்கும். இங்க யாரும் பொண்ணா பாக்குறது இல்ல, உடம்பா தான் பாக்குறாங்க. அதனால நீ வேணா பாரு, அவளை விரும்பி கட்டிக்க ஒருத்தன் வருவான்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிட்டு அவங்க அக்காவை சிரிக்க வச்சுட்டு இவளும் போயிடுறா. தென் நெக்ஸ்ட் டே தங்கச்சிக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ் ட்ரைனர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரதுக்காக கால் பண்றாங்க. இவளும் வர சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட பேசுறா. எனக்காக ஒரு 10 days ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு சொல்ற. இவளும் யோசிச்சுட்டு ஓகேவும் சொல்லிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்குது. இவங்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சைட்ல இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதை தெரிஞ்சதுமே ட்ரைனர் ஒரு வாரமா வரவே இல்லை. அவங்க தங்கச்சி போன் பண்ணி கேட்கும்போது உங்க அக்காவுக்கு சுட்டு போட்டாலும் ஃபிட்னஸ் வரவே வராதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் டே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்காக இவளுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ சோகமா இருக்கா. அவங்க தங்கச்சி என்னன்னு கேட்கறா. எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்றா. அவளும் போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்றா. இவள் சுடிதார் மாத்திட்டு வந்துடுறா. வந்ததுமே கூட்டிட்டு போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. இவ தான் பொண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. அவங்க தங்கச்சியை கேட்கறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துட்டு பொண்ணு இதுதான் சொல்லி பார்த்துட்டு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. போட்டோ பார்த்துட்டு தான் வந்தோம், ஆனா பொண்ணு நேர்ல வந்து ரொம்ப பெருசா இருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. தங்கச்சிக்கு உடனே கோவம் வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட உனக்காக எப்பயுமே நானே வந்து நின்னுட்டு இருக்க முடியாது, உனக்கு வலிச்சா உன் கைதான் மறந்து போனோம்னு சொல்றாங்க. இவளும் அவளுக்காக பேசுறதுக்காக எழுஞ்சு போய் மனசுல இருக்கிறது எல்லாமே கொட்டிடுறா. அவனுக்கு கோவம் வந்துட்டு இவளை யார் தான் கட்டிக்கிறா நானும் பாக்குறேன்னு சொல்லி தட்டை எடுத்துட்டு கிளம்பிடுறா. அவங்க அம்மாக்கு இந்த வரணும் போச்சேன்னு சொல்லிட்டு கோவத்துல 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு அவங்களும் கோவமா உள்ள போயிடுறாங்க. பட் ஒரு நாள் தங்கச்சியோட ஃபியான்சி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இவங்களை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிட்டு அதை அவங்க கிட்ட சொல்லலான்னு அவங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு சின்ன வயசுல நடந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்க ஷேர் பண்ணிட்டு எனக்கு உங்களை ரொம்பவும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிடுறான். அது கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிட்டு அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப 6 மாசம் பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க.